அடுத்து மகர ராசி. மகர ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தின் துவக்கத்தில் சுக்கிரன் உச்சமடைந்து உங்களுடைய ராசி அதிபதியான சனியோட சேர போறாரு. அதுவும் குறிப்பாக யோகாதிபதியான சுக்கிரன் உங்களோட ராசி அதிபதியோட சனியோட சேர்றதும் மிக சிறப்பான ஒரு நன்மையை அடைய போறீங்க. அதுவும் பணபரஸ்தானாதிபதியான சனி கூட சுக்கிரன் 5 கூடைய சுக்கிரன் சேர்றது மிகவும் நல்லது. உங்களுடைய பணம் சேர்க்கக்கூடிய முயற்சிகள் வெற்றியடையும். திருமணம் சம்பந்தப்பட்ட காரியங்களும் உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி 11ஆம் இடத்து அதிபதி 2ஆம் இடத்துல இருக்கிறதுனாலையும், அதாவது செவ்வாய் 2ஆம் இடத்துல இருக்கிற காரணத்தினாலையும், அவர் ராகுவோடு சேர்ந்து இருக்கிற காரணத்தினால எந்த விஷயத்துலையும் யாருக்கும் எந்த ஒரு வாக்குறுதியும் நீங்கள் கொடுக்கக்கூடாது. அப்படி வாக்குறுதி கொடுத்தீங்கன்னா அது உங்களால் நிறைவேற்ற முடியாது. அதே மாதிரி உங்ககிட்ட வாக்குறுதி கொடுக்குறவங்களும் உண்மையாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு எதுவும் இந்த மாதத்தில் கிடையாது. உங்களுடைய தகப்பனாருக்கு உடல்நிலை பாதிப்புகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. குடும்பத்தில் சில வாக்குவாதங்கள் சச்சரவுகள் வர்றதுக்கான சந்தர்ப்பங்கள் உண்டு. சிலருக்கு வாகன விபத்துகள், வாகனத்தினால் வீண் செலவுகள் போன்றவை அப்படிங்கிற மாதிரியான சூழ்நிலை இருக்கும். அதுபோக உங்களுக்கு வீடு வாகனங்கள் சீரமைக்கிறவங்க தாராளமாக இந்த மாதம் அமைக்கலாம். 5ஆம் இடத்துக்கு செவ்வாய் சனி தொடர்பு வர்ற காரணத்தினால இந்த மாதத்துல பூர்வீக சொத்துக்களை மாற்றி அமைக்கிறவங்க அமைக்கலாம். குழந்தைகளால் சிலருக்கு வீண் செலவுகள் வரும். சிலருக்கு காதல் முறிவு, காதல் தோல்வி போன்ற பிரச்சனைகளும் சந்திக்க வேண்டியது இருக்கும். மற்றபடி இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் 9ஆம் இடத்தை சனியும் பார்க்குறாரு. ஆனால் அதே சமயத்தில் சுக்கிரனும் பார்க்குறாரு. அதனால் உங்களுடைய தாய் தகப்பனுக்கு சில பாதிப்புகள் ஏற்பட்டு சரியாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குதுங்க. தொழில் ரீதியாக பொறுத்த வரைக்கும் தொழிலில் இந்த மாதத்தில் நல்ல அபரிதமான லாபமும் முன்னேற்றத்தை நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம். ஏன்னா உங்களுடைய தொழில் அதிபதி உச்சமடைஞ்சு உங்களுடைய ராசி அதிபதி கூட சேர்ந்த காரணத்தினால தொழிலில் அபரிதமான லாபம் முன்னேற்றம் உண்டு. ஆனால் அதே சமயத்தில் வீண் செலவுகளும் இருக்கும். வீண் வாக்குவாதம் இந்த மாதத்தில் வேண்டாம். முருகன் இந்த மாதத்தில் திருச்செந்தூர் முருகனுக்கு வழிபாடுகள் செய்கிறது நல்லது. அல்லது மலை மீது இருக்கக்கூடிய அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகன் கோயிலுக்கு போய் செவ்வாய் வெள்ளி தோறும் முருகன் கோயிலுக்கு போய் 5 விளக்கு ஏற்றி தீபம் ஏற்றி வணங்கிட்டு வந்தீங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். மற்றபடி பொருள் வரவு நன்றாக இருந்தாலுமே கூட இந்த மாதத்தில் சில வீண் செலவுகளும் வீண் விரயங்களும் செலவுகள் ஏற்படக்கூடும். மற்றபடி 5, 6 தேதிகள் இந்த மாதம் சந்திராஷ்டம தேதிகளாகும். நன்றி.